ஆர்ஓ சர்வீஸ்க்காக போன இடத்துல கஸ்டமர் வந்து ஏசியும் எங்களுக்கு கூலிங் இல்லை, ஏசியும் கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஏசியை செக் பண்ணியிருக்கோம். இது வந்து வோல்டாஸ் நான் இன்வெர்ட்டர் 1.5 டன்னு. ஏசி ரன் ஆகுது. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக எடுக்குது, சுத்தமாக கூலிங் இல்லை. சரி, ஆம்ஸ் கம்மியாக எடுக்கிறதுனால மேபி கேஸ் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவுட்டோர் சைடு செக் பண்ணதுக்கு போயாச்சு. இது 1.5 டன்னு நான் இன்வெர்ட்டர் ஸ்பிளிட் ஏசி. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ் தான் எடுக்குது. ஆக்சுவல் ஆம்ஸ் வந்து 6 to 9 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும் 1.5 டன்னு. இன்னும் ஏசி கவர் பிரிக்கல, ஃபேன் நல்லா ரன் ஆகுது, கம்ப்ரஸர் ஓடுற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது. ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தா ப்ரெஷர் வந்து 180க்கு மேலே இருக்குது. இது வந்து R22 சிஸ்டம். R22 சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து 160 to 180 இருக்கணும். பட் கம்ப்ரஸர் ரன் ஆயிருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்கும், ஸ்டாண்டிங் ப்ரெஷர்லேயே இருக்குது. அதனால் வந்து ஃபேன் ஆம்ஸ் அதிகமாக எடுக்குதான்னு ஃபேன் செப்பரேட்டாக கிளாம் போட்டு பார்த்தாச்சு. ஃபேன் வந்து 0.2 ஆம்ஸ் தான் எடுக்குது. டாப் கவரை பிரித்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது கம்ப்ரஸர் ரன் ஆகிற மாதிரியே தெரியல, பட் வைப்ரேஷன் சவுண்டு கேட்குது. கம்ப்ரஸர் கவரை கழட்டிட்டு டீப்பாக செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது கம்ப்ரஸர் உள்ள டெர்மினல் கேபிள் பர்ன் ஆயிருக்கு. கம்ப்ரஸரில் உள்ள ரன்னிங் டெர்மினல் பர்ன் ஆயிருக்கு. ஸோ கேபிள் லெக் எல்லாமே அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ப்ரிப்பேர்டாக வரல. அது மட்டும் இல்லாமல் யூனிட்டில் குழவி கொடுக்கறதுனால இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது. ஸோ கூட கழிச்சிட்டு இன்னொரு நாள் வந்து கேபிள் லெக் அடித்து மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.